காதல் விவகாரம் தொடர்பாக கொலை செய்யப்பட்ட நெல்லை ஐடி ஊழியர் கவின் கொலை வழக்கு தொடர்பாக இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கவினுடைய பெற்றோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் அவருக்கு கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த விவகாரத்தில் இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுஜித்தினுடைய பெற்றோர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மரணித்த கவினுடைய உறவினர்கள் தரப்புல கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில சுஜித்தினுடைய பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பேர்ல என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? நேற்றைய தினம் கொலை செய்யப்பட்ட தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த ஒரு ஐடி ஊழியர் கவின் என்பவருடைய வழக்கு பாளையங்கோட்டையில விசாரணை நடந்து வருகிறது. காவல்துறையுடைய உதவி ஆணையாளர் சுரேஷ் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. இந்த கொலை சம்பந்தமாக அந்த கவினுடைய தாயார் தமிழ்ச்செல்வி அளித்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்யப்பட்டு நேற்றைய தினம் கவினை கொலை செய்த சுஜித் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில தற்போது அந்த சுஜித்துடைய தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரும் உதவி ஆய்வாளரான கிருஷ்ணகுமாரி மற்றும் சரவணன் ஆகியோரும் தற்போது இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு அவர்கள் மீதும் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 6 பிரிவின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கொலை, ஆபாசமாக பேசுதல், கொலையை தூண்டுதல், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே 4 பிரிவு என மொத்தம் 6 பிரிவின் கீழே வழக்கு பதிவானது செய்யப்பட்டு விசாரணை துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் அந்த கவினுடைய சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தற்போது அவரது உறவினர்களும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவத்தில் உரிய நீதி வேண்டும், அந்த கொலை சம்பவத்திற்கு தொடர்புடைய அந்த கைது செய்யப்பட்ட அந்த நபரின் தாய் தந்தையர் இருவரையுமே கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த இருவருமே கடந்த 9 ஆண்டுகளாக காதலித்ததாகவும், அந்த 9 ஆண்டுகள் காதலித்ததன் அடிப்படையில் பெற்றோரிடம் பேசுவதற்கு வா என்றுதான் அழைத்து சென்று தனது மகனை கொலை செய்து விட்டதாகவும் கூறி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் தந்தை, அதாவது கவினுடைய தந்தை சந்திரசேகர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில உறவினர்களும் அந்த கொலை சம்பவத்திற்கு நீதி வேண்டும், அப்போதுதான் உடலை வாங்குவோம் என கூறி தொடர் போராட்டம் உள்ளிருப்பு போராட்டமும் ஊருக்குள்ள நடந்து வருகிறது. இந்த விவகாரம் பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. தற்போது விசாரணையும் பேச்சுவார்த்தையும் இருபுறமும் நடந்து வருகிறது. தற்போது உடலானது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கிறது.